நான் 7-8 ஸ்டாக்ஸ் சொல்ல முடியும். அதாவது நீங்க ரொம்ப ஓவரா டைவர்சிஃபை பண்ணாம இருந்தாலும், ஒரு செக்டார் டவுன் ஆனா இன்னொரு செக்டார் அதை பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் எல்லாத்திலும் வேல்யூ பையிங் வைப்பு இருக்கு. ஃபார்மா செக்டர்ல இருந்து 2 ஸ்டாக் எடுக்கலாம். மேன்கைண்ட் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ். ஹெல்த் கேர்ல இருந்து ஃபார்டிஸ் ஹாஸ்பிட்டல். ஏதோ 3 ஸ்டாக் முடிஞ்சது. ஃபார்மா பிளஸ் ஹெல்த் கேர். பேங்கிங் செக்டர்ல ஒரு PSU பேங்க் பிளஸ் ஒரு பிரைவேட் பேங்க் எடுத்துக்கோங்க. அதிகமா வேண்டாம், பேலன்ஸ் முக்கியம். பிரைவேட் HDFC பேங்க், PSU சென்ட்ரல் பேங்க். கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பெட்ரோநெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஃபினான்ஸ் செக்டர்ல ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ். ஆட்டோ செக்டர் ஓவர் பை வேண்டாம். JK டயர் இப்போ வாங்கலாம். MRF 1,20,000 அரவுண்ட், காஸ்ட்லி. ஆல்டர்னேட்டிவ் டாடா மோட்டார்ஸ், பர்சனல் வெஹிக்கல்ஸ். டிஃபென்ஸ் செக்டர் நான் இப்போ ரொம்ப புல்லிஷ். HAL 3,500 கிட்ட வாங்கலாம், இல்லனா டிப் வெயிட் பண்ணலாம். BDL டேட்டா பேட்டர்ன்ஸ். எனர்ஜி செக்டர் டாப் ப்ரையாரிட்டி. PFC, IREDA. பிரைவேட் பிளே சிறிதளவு மட்டும். அடானி பவர் வாலடைல். ₹125 வந்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டார்கெட் 170 210 வரைக்கும், லாங் டேர்ம். கன்க்ளூஷன், இது எல்லா செக்டர்ல இருந்தும் கேர்ஃபுல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாக்ஸ். IT செக்டர்ல அதிகமா போகாதீங்க. மிக்ஸ் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் போதுமான அளவுக்கு இருக்கணும். இன்று வாங்கினா டிசம்பர் 2026க்குள்ள எந்த ஸ்டாக் எவ்வளவு ஹை அடிக்குது பார்க்கலாம்.